அண்ணர் என்னை எதிர்பார்த்த ஒன்றா இருக்கும். அண்ணரை அழைக்கின்ற இதோ. சரணம் சரணம் அண்ணா, சரணம் அண்ணா, நான் தான் அன்பழிந்த தம்பி சின்னா, தம்பி சின்னா. சமர்ப்பிக்கிறேன் மக்களமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி. அப்படியே வரட்டும் அண்ணா. அண்ணா நானோ மேற்கு மலையாள தேசத்தில் என்றைக்கு வேறுகிறேன். தம்பி சில்லு, தம்பி சின்ன என்று அழைத்த காரணம் எதுவும் தெரியவில்லை அண்ணா. தம்பி சில்லா அண்ணா என்னுடைய தாயாருக்கு ஆமாம் அண்ணா வாத பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு சரி ஆயே என்று நான் வேட்டைக்கு சென்று வருகிறேன் என்று கேட்கின்ற பொழுது சரி அண்ணா நம்முடைய தாயார் அவள் என்ன தெரிவித்தார்கள் என்று தெரியுமா அண்ணா? மகனை காத்தவராயா தீபகம்போ வடதிசமாக வேட்டைக்கு செல்ல வேண்டும், தென் திசை மார்க்கமாக வேட்டைக்கு செல்லக்கூடாது என்று தெரிவித்து விட்டார். ஆகையினாலே தென் திசை மார்க்கமாக வேட்டைக்கு செல்ல வேண்டும் தம்பி. அப்படி ஆகட்டும் அண்ணா. அப்படி நம்ம தென் திசை மார்க்கமாக வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கூறுகளை எடுத்து வருகின்றேன். உண்மையாக இப்பொழுதே தெரிவிக்கின்றேன். எடுத்து வரும் தம்பி. இடிவலை தடி எடுத்து தம்பி சின்ன இன்பமாக ஓடிவாடா. இடிவலை எடுத்து தம்பி சின்ன இன்பமாக ஓடிவாடா. இடிவலை தடி எடுத்து தம்பி சின்ன இன்பமாக ஓடிவாடா. இடிவலை எடுத்து தம்பி சின்ன இன்பமாக ஓடிவாரே. இடிவலை தடி எடுத்து தம்பி சின்ன உடனே ஓடிவாடா. இதோ எடுத்து வந்து விட்டேன் அண்ணா. அடுத்து என்ன வேண்டும் என்று கேளுங்கள், உடனே எடுத்து வருகின்றேன். இப்பொழுது தெரிவிக்கின்றேன் தம்பி. கூறுங்கள் அண்ணா. தடிகள் எல்லாம் எடுத்து விட்டாய். எடுத்து வந்து விட்டாய். அப்பு வில்லு தடிவலைகள் தடிவலைகள் தம்பி அப்புடனே எடுத்துவோடா தம்பி சின்னா. அப்புடனே தடிவலைகள் தடிவலைகள் அப்புடனே ஓட்டுவோடா எடுத்துவோடா. இடிவரை அம்மகளும் தானே ஓடி வருகிறேன் தம்பி சின்ன. இடிவரை ஓடி வருகிறோம் தம்பி சின்ன. அண்ணா எட்டு வரை தடிகள் எல்லாம் அதிசீக்கிரமாக எடுத்து வந்து விட்டேன். கண்ணி வளைகளுமே எடுத்து வந்து விட்டேன் அண்ணா. அனைத்துமே எடுத்து வந்து விட்டாய். எங்கே செல்வோம், எந்த வனத்துக்கு செல்வ வேட்டைக்கு கூறுங்கள் அண்ணா. எந்த வழிமார்க்கமாக எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியுமா தம்பி? அப்படியாகட்டும். புல்லாக்கி வலை சாரலுக்கு செல்ல வேண்டும். அப்படியாகட்டும் அண்ணா. நம்ம செல்ல வேண்டும் என்றால் அண்ணா எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியுமா தம்பி? எப்படி செல்ல வேண்டும் அண்ணா? காடுமலை தான் கடந்து போமாடா. அண்ணா காடு மலைகள் எல்லாம் கடந்து அண்ணா காட்டு வழியாக வந்தோம் அல்லவா? ஆமாம் அண்ணா. பிள்ளை
காடு மலைகள் எல்லாம் வந்து விட்டோம் அல்லவா? ஆமாம் அண்ணா. அந்த காடு மலைகளை கடந்த உடனே அண்ணா அருமலை தாள் கடந்து தம்பி சின்னா வழி போமடா. அருமலை கடந்து தம்பி சின்னா அருகி வருவாங்க. அண்ணா கடந்து வந்து விட்டோம் அல்லவா? ஆமாம் அண்ணா. இப்பொழுது முள்ளங்கி மலை சாரலுக்கு அருகாமையில் வந்து விட்டோம். அப்படியா? முதலாவதாக எதற்காக கண்ணி வைக்க வேண்டும் தெரியுமா? எதற்காக கண்ணி வைக்க வேண்டும்? தம்பி காடை கித்தா காடை கித்தா கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம். காடை கித்தா கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம். கரையோரோ தம்பி கரையோரோ வண்டிருப்போம் வண்டிருப்போம். கரையோரோ கரையோரோ வண்டிருப்போம் வண்டிருப்போம். அண்ணா காடைக்காக கண்ணி வைத்திருக்கின்றோம் அல்லவா? ஆமாம் அண்ணா. அந்த கண்ணியில் என்ன விழுந்திருக்கிறது பார்த்து சொல்ல வேண்டும். அப்படியே விட்டாம் அண்ணா. அப்படியே காடைக்குத்தான் கண்ணி வச்சோம் கண்ணி வச்சோம். காடைக்குத்தான் கண்ணி வச்சோம் கண்ணி வச்சோம். அப்படி காடையோடு கண்ணியிலே கண்ணியிலே அருமொழிவே மாட்டீங்களோ மாட்டீங்களோ. அண்ணா காடையோட கண்ணியிலே கருகுருவி மாட்டிருக்கிறது அண்ணா. அருங்குருவி மாட்டியிருந்தது என்றால் அண்ணா காடையோடு கண்ணியிலே கண்ணா கருகுருவி மாட்டியதால் காடையோடு கண்ணியிலே கண்ணா கருகுருவி ஆச்சரியமாக இருக்கின்றது அண்ணா. பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது என்று தெரியுமா அல்லவா? ஆமாம் அண்ணா. இருந்தாலும் காடையோடும் கண்ணியிலே கருகுருவி மாட்டியதால் உங்களுக்கு கண்டிப்பா கண்ணி பெண்ணு கிடைப்பாள் தம்பி சின்னா. அண்ணா கண்ணி பெண் என்றாலும் பெண்கள் என்றாலே பிடிக்காது என்று உனக்கு தெரியும். ஆமாம் அண்ணா. ஆகையாலே கண்ணியை மாத்தி கட்டுவோம் அண்ணா. இந்த கண்ணை மாத்தி கட்ட வேண்டும். ஆகையாலே இந்த கண்ணி எடுத்து என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அண்ணா சொல்லுங்கள். தம்பி குலத்தோரம் கண்ணி இருப்போம் தம்பி சின்ன குயிலுக்கு கண்ணி வைப்போம். அந்த குலத்தோரம் ஒண்ணி இருப்போம் தம்பி சின்ன குயிலுக்கு கண்ணி வைப்போம். குலத்தோரம் ஒண்ணி இருப்போம் தம்பி சின்ன குயிலுக்கு கண்ணி வைப்போம். குலத்தோரம் கண்ணி வைப்போம் தம்பி சின்ன குயிலுக்கு கண்ணி வைப்போம். குலத்தோரம் கண்ணி வைப்போம் தம்பி சின்ன குயிலுக்கு ஒண்ணி இருப்போம். தம்பி சின்னா அண்ணா தோரமாக கண்ணி வைத்து குயிலுக்காக காத்திருந்தோம் அல்லவா? ஆமாம் அண்ணா. அந்த கண்ணியில் என்ன விழுந்திருக்கிறது பார்த்து சொல்ல வேண்டும் தம்பி. அண்ணா குலத்தோரம் கண்ணிகளே என்ன விழுந்து பார்த்து வருகிறேன் அண்ணா. அப்படியே குலத்தோரம் கண்ணி வச்சோம் கண்ணி வச்சோம். அப்படி புலி வந்து மாட்டிக்கடா மாட்டிக்கடா. அண்ணா குலத்தோரம் கண்ணி வச்சோம் கண்ணி வச்சோம். அப்படி புலி வந்து மாட்டிக்கடா மாட்டிக்கடா. அண்ணா குலத்தோரம் கண்ணி வச்சோம் அண்ணாவா. அதிலே குருவி வந்து மாட்டினால் உங்களுக்கு ஒரு நல்ல குமரி கிடைப்பால் என்று தெரிகிறது. தம்பி சின்னா அண்ணா எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். ஆமாம் அண்ணா. அந்த பெண்கள் என்று பிடிக்காது என்று நான் தெரிவித்துக் கொண்டிருக்கேன். உண்மைதான் அண்ணா. ஆகையாலே அந்த கண்ணி எடுத்து அடுத்த வனமாக செல்ல வேண்டும். அப்படியே பார்க்கட்டும் அண்ணா. செய்ய வேண்டும் என்று தெரியுமா? அண்ணா சொல்லுங்கள். தம்பி கொக்கு கீத்தா கண்ணி வைப்போ What?
அண்ணா. கொக்குக்காக கண்ணி வைத்து அண்ணா. தோரமாக கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆமாம் அண்ணா. அந்த கண்ணியில் என்ன விழுந்திருக்கிறது பார்த்து சொல்லுங்க. பாடும் கண்ணியிலேகெல்லாம் துருவி வந்து மாட்டியதால் பாடும் கண்ணியிலேகெல்லாம் துருவி வந்து மாட்டியதால் அந்த குருவி வந்து ஒன்று அண்ணா கொக்குப்படும் கண்ணியிலே குருவி வந்து மாட்டியதால் உங்களுக்கு ஒரு நல்ல குமரி வந்து அடிக்க தம்பி சின்னா என்ன தெரிவிக்கின்றார்? எங்கு கண்ணி போட்டாலும் அந்த குருவி வந்து மாட்டி விட்டால் குமரி பொண்ணொன்று கிடைக்க போகின்றது என்று தெரிவிக்கின்றார். ஆமாம் அண்ணா. அப்படியானால் அண்ணா. இந்த பெண்களாகவே வேண்டாம் எனக்கு என்று நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமாம் அண்ணா. ஆகையினாலே அண்ணா. இப்பொழுது அடுத்தபடியாக சென்று அடுத்த ஒரு வனத்தில் வலையை போட்டு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் அண்ணா? பச்சமாலே ஓரத்திலே பச்சமாலே ஓரத்திலே தம்பி சில்லாலிதான் பச்சைக்கு பகல்லே ஓ தம்பி சில்லா பச்சமாலே நீயே தம்பி சில்லாலியும் பச்சமாலே இஞ்சுவாடா தம்பி சில்லா பச்சமாலே ஓரத்திலே தம்பி சில்லாங்க பச்சைக்கு பகல்லே வைப்போ தம்பி சில்லா பச்சமாலே ஓரத்திலே தம்பி சில்லா அண்ணா தம்பி அண்ணா. பச்சைக்காக கண்ணி வைத்தோம் அல்லவா? ஆமாண்ணா. அந்த கண்ணி இடமிருந்திருக்கிறது பார்த்து சொல்ல வேண்டும் தம்பி. பச்சை பாடும் கண்ணியிலே எல்லாம் பறவை வந்து மாட்டியதால் பச்சை பாடும் கண்ணியிலே வந்து மாட்டியதால் உனக்கு மங்கை ஒன்று கிடைக்க போறா உனக்கு மங்கை ஒன்று கிடைக்க போறா தம்பி அண்ணா. அப்படியானால் என்ன வலைகளை கட்டினாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெண் கிடைப்பாள் என்று தெரிகிறது அண்ணா. வலைகளை கட்டி பிரோசனமாக இல்லை, பிறகு வேறு ஏதோ ஒரு காரணமாகத்தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கன்னி பெண்ணு கிடைப்பாள் அண்ணா. வேட்டைகள் ஆடிக்கொண்டு களைப்பாக இருக்கின்றீர்கள் உண்மையாக தம்பி. அண்ணா. அப்படியானால் அண்ணா. ஏதோ ஒரு பெண் கிடைக்க போகின்றாள் என்று தெரிவிக்கின்றாய். ஆகையினாலே அண்ணா. இந்த வேகும் சுடரிலும் வெத்தரியும் காணலில் வேட்டையாடிய காரணத்தினாலே அண்ணா. இந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கின்றது என்று தெரியுமா? எப்படி இருக்கின்றதுன்னா தன்னை தாவிக்கு இதாடா தம்பி சின்னாருக்கு அகவினையாகிறாடா தம்பி சின்னாருக்கு இதாவிக்கு இதாடா தம்பி சின்னாரியும் அதுவரை கொண்டு வாழ தம்பி சின்னாரி பக்கத்தலியாக மாறி தம்பி சின்னாருக்கு அல்லே புலத்திரடா தம்பி இங்கே பஜதம்பி காலுடா தம்பி சின்னாரியும் அதுவரை கொண்டு வாழ தம்பி சின்னாரி கண்டாலும் சோறுதாடா தம்பி சின்னாரி அழகு நோக்கிதாடா கண்ணேடு நோக்குதாடா தம்பி சின்னாரும் அழகு நோக்குதாடா தம்பி சின்னார். தள்ளி தாகங்கள் அதிக தாகமாக இருக்கின்றது அண்ணா. இந்த வனத்திலே எங்கு தள்ளி இருக்கின்றது என்று தெரியவில்லை தம்பி. அண்ணா. ஆனால் நாயக்கர் குடும்பத்திலே பிறந்தவன் அல்லவா நீ? ஆமாம் அண்ணா. ஆகையினாலே அஞ்சல மை போட்டு இந்த தண்ணீர் ஆகப்பட்டது எங்க இருக்கின்றது என்று பார்த்து சொல்ல வேண்டும் தம்பி. அப்படியே மாட்டோம் அண்ணா. அண்ணா, வெகு தூரத்திலே ஒரு மஞ்சளாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மஞ்சளாற்றில் சிறிது தண்ணீர் வருவது போல் தெரிகிறது. வெகு சீக்கிரமாக சென்று மஞ்சளாற்றிலே தண்ணீர் எடுத்து வருகின்றேன். அச்சமயம் அவர்கள் மை அப்புறம் இந்த பார்த்து வா தம்பி. தண்ணி எடுத்து விட்டீங்கன்னா அருந்து தம்பி அண்ணா. அண்ணா, இது ஆச்சரியமாக இருக்கின்றது. தண்ணீர் தாகம் அணைய விட்டதா அண்ணா? இந்த தண்ணீர் தாகம் அணுகுவதை போல அண்ணா, இந்த நீர் அருந்துகிற பொழுது எப்படி அண்ணா. இருக்கின்றது தெரியுமா? என்ன வருகிறது அண்ணா? இந்த நீரில் என்ன தெரிகின்றது? மஞ்சள் மலக்கு இதாடா தம்பி தம்பி எங்கே அது வர வீசுதாடா தம்பி தம்பி மஞ்சள் மலக்கு இதாடா தம்பி சின்னே ஆவிருந்துக்குதாடா தம்பி சின்னே அத்தேரும் பன்னீருமே தம்பி
வேட்டைகள் அனைத்துமே வந்து கொண்டிருக்கின்றன அண்ணா, நீங்க தப்பாக நினைக்கின்றீர்கள். பிறகு? நம்மளும் மலை பிரதேசத்திலே வேட்டைகளை அழி கொண்டு வந்தோம் அல்லவா? மலை பிரதேசத்தில் என்ன இருக்கும்? மரம், செடி, கொடி, தாவர வகைகள் அனைத்தும் இருக்கின்றோம். ஆகையினால் அந்த மரத்துடைய வேர்கள் முடியாகத்தான் இருக்கும். மற்றொரு முறை அறிந்து பாருங்கள் அண்ணா. அப்படியானால் மறுபடியும் அறிந்து பார்க்கின்றேன் தம்பி. ஆ, ஆ. அண்ணா, தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டதா? தண்ணீர் தாகத்தை அருந்துகின்ற பொழுது அண்ணா, இந்த நீருக்குள்ளே என்ன இருக்கின்றது தெரியுமா? இதோ பார்த்தாயா, 60 அடி கூந்தாலுமே தம்பி தம்பி இங்கே அப்படியே இருக்கிறார். 60 அடி கூந்தாலுமே தம்பி தம்பி இங்கே அப்படியே இருக்கிறார். தம்பி தம்பி 60 அடி கூந்தாலுமே தம்பி தம்பி இங்கே அப்படியே இருக்கிறார். தம்பி தம்பி அண்ணா, தவறாக நினைக்க வேண்டாம் அண்ணா. என்ன தெரியுமா? 60 அடி கூந்தல் இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் மலைப்பிரதேச மரம், செடி கொடியில் இருந்தது போல சிங்கம், புலி, கரடி, யானை என்று சொல்லப்பட்ட சிறுத்தைகள் வாழக்கூடிய இடம். அதனால அதனுடைய முடியாகத்தான் இருக்கும். சற்று சரியாக பார்த்து சொல்லுங்கள் அண்ணா. தம்பி சின்னா, இந்த வனத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகளுடைய முடியாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றாய். ஜீவராசிகளுக்கு முடி எவ்வளவு இருக்கும்? அது காத்தாலே இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கா. அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. ஆனா இந்த கூந்தலாகப்பட்டது 60 அடி நீளமாக இருக்கின்றது. கிணத்தோட குளிர்ச்சியா தெரியுது. அப்படியானால் யாரும் ஒரு பெண்பால் குளிக்கக்கூடிய இடமாக தெரிகின்றது. சந்தேகம் வேண்டாம். நானோ கம்பளத்தில் கோத்திர பிறந்தான் அல்லவா? 5 மைலிட்டு பார்த்து வருகிறேன்னா அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, என்ன கூந்தல் என்று உடனே தெரிவிக்கின்றேன். சற்று நேரம் அரச மரத்தில் அமர்கள். இதோ மை போட்டு பார்க்கின்றேன் அண்ணா. பார்த்து வரும் தம்பி. ஏலே, நல்லா பாத்து. நல்லா நல்லா போடு. மைய நல்லா தரவனா. நாய்க்கிற வாக்கு பார்த்து பேசு. ஆமா, நாங்க போடுற மந்திரம் கபக்குன்னு பிடிக்கும். பெட்டிக்காரம் பண்ணா சொல்லி வச்சுக்க மிரதங்காருக்கு ஒரு பொட்டு வீக்கு. பேசாம இருங்க. இங்க வேற. அது பார்க்கட்டான். மை போட்டு பார்க்கட்டான். மசில் தான் எனக்கு தெரிய சு! போகுது. மை போட்டு பார்த்து மசில் தான் தெரியும். தெரியல, கண்ணு சரியா தெரியல. அண்ணா, 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 தம்பி சின்னா, 5 மைலிட்டு பார்க்கும் பொழுது புத்தூர் வகையாகலாம் புதுச்சேரி நல்பேட்டை ஆரிப்ப ராஜனுக்கும் அன்னதுளசி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த ஆரியமாலா குளிக்கின்ற தலைஞர் வந்து முடியாத இது தெரிவிக்கின்றாய். ஆமா, மன்னா. வடகர புதுச்சேரி நல்பேட்டை ஆயிரப்போ ராஜன் ஆரியமாலா குளிக்கக்கூடிய இடமாகப்பட்டது என்று தெரிவிக்கின்றார். தளத்தில் வந்த முடி என்று தெரிகிறது அண்ணா. அப்படியானால் அண்ணா, அப்படியானால் இந்த கூந்தலை போல ஒரு அழகாக இருந்தால் இருந்தால் அந்த